பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித தொன் போஸ்கோ, அதாவது ஜான் போஸ்கோ அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவரை அறியாதவர்கள், தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இளைஞர்கள் என்றாலே தொன் போஸ்கோ என்பதை நாம் மனதில் கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இறைவன் அவர் கொடுத்த ஆற்றலை அவர் முழுமையாக பயன்படுத்தினார். ஒரு முறை அவர் ஒரு காட்சி கண்டாராம். அதாவது எந்த அளவிற்கு என்றால், ஒரு புறம் இளைஞர்கள் எல்லாம் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு புறம் இளைஞர்கள் எல்லாம் தீய பழக்க வழக்கங்களால், போதைப் பொருட்களால் ஆளாக்கப்பட்டு அதிலே அவர்கள் கெட்டழிந்து கொண்டிருந்த பொழுது அங்கே புனித ஜான் போஸ்கோ நிற்கிறார். அப்பொழுது ஒரு வெண்ணிறை ஆடை அணிந்த மனிதன் ஒருவர் வந்து அவரிடம் சொல்லுகிறார், தொன் போஸ்கோ, இந்த இளைஞர்கள் எல்லாம் நீதான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனாராம். இதை தன்னுடைய தாயிடம் புனித தொன் போஸ்கோ சொல்லி இருக்கிறார். அவருடைய எதிர்கால பணியை குறித்து கடவுள் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார் என்று அவருடைய தாயும் அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால் அவர் அதிலிருந்து இளைஞர்களோடு சென்று பழகி அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய முதல் பயணமாக சிறைச்சாலைக்கு சென்று சிறையிலே சிறிய வயதில் இருக்கின்ற கைதிகளை சந்தித்து அவர்களை மனமாற்றி இருக்கிறார். அவர் பல இடங்களுக்கு சென்று பல இளைஞர்களை சந்தித்து அவருடைய மனமாற்றி இருக்கிறார். அவரை பங்குருவாக போட்ட பிறகு அவர் அந்த பங்கிலே இருந்த எல்லா இளைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கு நல்வழியை படைத்திருக்கிறார். அவர் இறைவனை அறிவித்திருக்கிறார். இப்படி பலரை மனமாற்றி இருக்கிறார். போதை வஸ்துகளால் கஷ்டப்பட்டு பீடித்து போயிருந்த மக்களை, இளைஞர்களை எல்லாம் மனமாற்றி குருவாக மாற்றி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த மனமாற்றி உருவாக்கிய எல்லார்களையும் ஒன்று இணைத்து ஒரு சபையை தொட்டு வைக்கிறார். அதான் புனித சலேசியர் சபை என்று புனித ஜான் போஸ்கோ ஆரம்பிச்ச சலேசியன் சபை. இது உலகம் முழுக்க பரவி இருக்க நமக்கு தெரியும். அவர்களுடைய பணி என்னவென்றால், இளைஞர்கள் தான் அவருடைய இலக்கு. இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். வழி தெரியாமல், பாதை தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களை இறைவனுடைய பாதையில நடத்தி செல்வது, செல்லுகின்ற பாதையெல்லாம் இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார் என்று அவர்களுக்கு அறிவிப்பது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சபையை ஆரம்பித்தார். பிறகு அருட்சகோதரர்களுக்கான ஒரு சபையை ஆரம்பித்தார். பிறகு பொதுநிலைகளுக்கான ஒரு சபையை ஆரம்பித்தார். இப்படி இவர் இறைவன் தனக்கு கொடுத்த சிறிய அந்த உந்துதலை மிகப்பெரிய சக்தியாக மாற்றினார். இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இவர் தென்பட்டார். அப்படிப்பட்ட இந்த தொன் போஸ்கோ நமக்கு கூறும் பாடங்கள் என்னவென்றால், தன் தாயின் மீது அவர் கொண்டிருந்த பாசமும் பரிவிரக்கமும். தன் தாயை மீறி அவர் எதுவும் செய்தது கிடையாது. அவர் இறுதி வரை தன் தாயோட அரவணைப்பிலே இருந்தார். தன் தாயை கேட்காமல் எதையும் அவர் செய்ததாக கூறப்படவில்லை. அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அன்னை மரியாவிடம் செவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். செவிப்பதற்கென்று ஒரு நாளும் இவர் தவறியதே கிடையாது. ஏனென்றால்